என்னடா சொல்லி வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க? நீங்க வந்தோடனே ஆரம்பிச்சலாம்னு சொன்னேன். அப்புறம் என்ன இங்க நின்னுட்டு புடுங்கறியா? ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எந்த பிட்டு எங்க வச்சிருக்கான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடும். அதான் இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். எப்படி அதே போலதான் நீங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லதானே. உருப்படியா ஏதாவது ட்ரெயின் பண்ணீங்களா? அது அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? எங்க சொல்லு. பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். 13,20,000 கிலோமீட்டர். அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1120 மார்க். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எதுக்குடா இப்படி விளம்பரம்? பெரியப்பா நம்ம விளம்பரம் பண்ணாம இருக்கிறதுக்கு எவ்வளவு நலத்திட்டு நம்ம செஞ்சிருக்கதே 1-2 நல்ல அதெல்லாம் வச்சு எப்படி இவங்க ஓட்டு போடுவாங்க? அதான் ஆப்போசிட் பார்ட்டியை கலாய்க்கிறது. நம்ம நலத்திட்டம் பண்ணிருக்க அந்த 1-2 மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் அப்படின்னு தெரியப்படுத்துறது. அதுக்காக தான் நம்ம இந்த ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம பண்ற ஆட் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருதா? விளம்பரம் மட்டும்தான் வருது, நடத்திட்டு எதுவும் வரலன்னு ஊரே நம்ம முடிஞ்ச காரி துப்புகிய. சரி, இந்த முறையாவது ஆட்சிக்கு வந்து என்ன நீட்டை ஒழிப்பீங்களா? ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இந்திய அளவில் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான. இதுதான் அவங்க வைத்திருச்சலுக்கு காரணம். உடன்பிறப்புகள் செய்த உச்சகட்ட சாதனைகளை VR-இல் கண்டுபிடித்தார் சர்வாதிகாரி. இந்தி எழுத்துக்களை அழிக்க முற்பட்ட திமுகவினர் இந்தி எழுத்துக்களை அழிப்பதற்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை அழித்த காட்சி வைரல். நீங்களா யாருடா? அடுத்தது டாஸ்மாக் ஒழிப்போம் அப்படின்ட்டு 1000 கோடி அடிச்சது. என்னங்கப்பா உடைக்கடியில் எதுக்குடா காசு சொருவுறா? தொடக்கல்ல நாயக பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு +1 தேர்வு ரத்து பண்ணது. 11th போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டினியூ ஆகல, இனிமேல் தேவையில்லை அப்படின்னு முடிவு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். யோ, யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு டேட்டா அபார்ட்மெண்ட்ஸ். எவ்வளவோ கணக்கு ஸ்கூல்ல பார்த்திருப்போம், ஆனா அங்கிளோட கணக்கு பார்த்திருப்போமா? வாங்க பாப்போம். 2 கோடி பேருக்கு நான் வேலை 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். 86 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97. புஷ்பா 4 எழுத்து. சாமி, புஷ்பாவுக்கு 3 எழுத்துறானா சாமி? சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அவன் தப்பா சொல்றியா? வாய்முறா. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன். நான் வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. எனக்கு மார்க்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது. 63,124,000 பேருக்கு பட்டா வழங்க போறோம். நான் அதிகம் பேச மாட்டேன். துண்டு சீட்டு இல்லாம என்னால பேச முடியாதுமா? ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி
enough to cut me off. Like I never, we were nothing. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சார் ஜனவரி 15 வந்தாதானே சார் சுதந்திர தினம் கொண்டாட முடியும். என்ன பிரதர் இது? மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க. யாருடா சார்? யாரு? நான் தான். பிளாஷ்பேக். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்கோம். மாணவர்கள் வந்து தைரியமா இருங்க. மொத்தம் 500-200 மாணவர்கள். குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. பாஜக வளர்ந்து விடும். சரி, பாஜக யாரை வச்சு வளர்ந்துன்னு பார்த்தா மேலையில ஒரு 4 வச்சிருந்தான். அதிகம் பேச மாட்டேன். ஒருவேளை பேசினால் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பழனிசாமியும் வேலுமணியும் ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. தஞ்சை மாவட்டத்தினுடைய டெல்டா பகுதியில் தொடர் மழையின் காரணமாக அங்க வறட்சி ஏற்பட்டு பயிர்கள் அழிந்து நாசமாகி ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார் என்ற ஒரு செய்தி இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. அரியலூர் பகுதியை சார்ந்த மாணவி அனிதா ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஜப்பான் நாட்டிற்கு தலைவர் கலைஞர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அப்பா பேர் என்ன? தேக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. எது இப்போ புதுசா ஆரம்பிச்ச கட்சி சுற்றுப்பயணம் போறாங்களா? சரி, கட்சினாலே எலெக்ஷனுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களப்பா. இதுல என்ன இருக்கு? என்னது சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கொடுக்கலையா? ஏன் இது பயப்படுறாங்களா? என்னப்பா 70 வருஷம் கட்சி பெரிய கட்சின்னு சொல்றீங்க, இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. அதுவும் சரி, வடக்கூட்ட ஓட்டா மாதிரின்னு பயப்படுறாங்களோ என்னமோ. துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தர பண்ணுவேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? யாருங்க சொன்னா? நீங்க தான். எப்ப சொன்ன? போன எலெக்ஷனுக்கு முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி. எந்த வருஷம் எலெக்ஷனுங்க? பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும், டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். அடங்கொய்யால எப்பா, நீ போன தடவை சுட்ட வடையே போதும். கிளம்புப்பா கிளம்பு. Bye 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 Stalin. Hey bye 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 Stalin. Hey bye 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 Stalin. நடிக்காதே நீ நல்லவன் போல நடிக்காதே. விடியாதே நீ இருக்கிற வரைக்கும் விடியாதே. கிடைக்காதே இனி ஓட்டே உனக்கு கிடைக்காதே. முடியாது திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியாது.